Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana-Timirandasya Jnana-Anjana-Salakaya Sakshuramilitam Hena Tasmai Shri Gurave Namaha. Lokam Karoti Vachalam Bhangam Langayate Girim Yat Kripatamaham Bande Shri Gurum Janadharam Bhavandamadamam Shri Chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Bhashya Dareshanarine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vajani Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mahamam ki Shri Swami Grace is Bhaktivedanta Swami Prabhupada Maharaj ki Shri Gurudev ki Jai Guru Premanande. Evo. The Prabhupada அவருடைய டிசைபிள்ஸும் அகமதாபாத் வந்துட்டு இருக்கான். ஓகே, ட்ரெயின்லேயே நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை பார்த்துருந்தோம் இல்லையா. ஒரு வாரமாக பார்ப்பாங்க, பிரபாத எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணுவார். இதுதான் அவங்க சும்மா இருக்கும்போது பண்ண வேண்டிய வேலை. ட்ரெயினில் நம்ம அரட்டடிச்சு சொல்லுவோம்ல, என்ன பண்ணுறது தெரியாமல் ஏதாவது ஊர்களுக்கு போகும்போது என்ன பண்ணுறதே தெரியாது, அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்ப்போம், ஏதாவது பண்ணலாமே குறிக்கலாம்னு சொல்லி தோணும் இல்லையா. சாப்பிட்டுட்டே வரலாம். சில பேர் அதை கொண்டு வாங்க, ஏதாவது ட்ரெயினில் போகும்போது கேட்பாங்க, இது கொண்டு வா அதை கொண்டு வா, அது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அது ஃபுல்லாக. ஆனால் இவங்க பாருங்க ஃபுல்லாக டைத்தை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி எதுக்குமா என்ன பண்ணுவார், கிருஷ்ணா கான்சியஸ் இயக்கத்துக்கு என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி யார் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க என்னென்ன பாயிண்ட் சொல்கிறாங்க, அதை எப்படி எதிர்கொள்கிறது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, இது பண்ணலாம். நைட்டு 10 மணிக்கு படிக்கிறார் பிரபாத், 10 PM அவ்வளோ நேரம் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். ஹரிச்சௌரி பிரபு வந்து என்ன பண்ணுறார், அவருடைய காலை வந்து மசாஜ் பண்ணுறார். அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்லாம் ரொம்ப சவுண்டு கிடையாது, பௌதிகவாதிகளுடைய விவாதங்கள்லாம் ரொம்ப சிறப்பு கிடையாது. இது என்ன அப்படி நடக்குதுன்னா, ஏன் இப்படி அமெரிக்காவில் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணா நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு கொண்டு வைக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டார். அதெல்லாம் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வர மாதிரி தெரியுது நமக்கு. இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய பிளான் தான். இதோட எண்டில் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, எப்பப்போ அந்த மாதிரி அப்போசிஷன் வந்தோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதை ப்ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிடணும். ஆனால் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இந்த லீகல் கேஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங்னு அர்த்தம் நிறைய சாதனை பண்ணுறது, நிறையா சாண்டிங், புக் ரீடிங் இதெல்லாம் பண்ணுறது தான் ஸ்பிரிச்சுவல் சாதனை. குவாலிட்டி ரவுண்ட்ஸ். அகமதாபாத் வராங்க, 9 மணிக்கு வராங்க, நைட் 9 மணி, சாரி காலைல 9 மணிக்கு வருது ட்ரெயின். ஓகே, வந்து ட்ரெயினுக்கு ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேஷனில் வந்து ஒரு 12 சன்னியாசி, 6 சன்னியாசி, கீர்த்தன் பாட்டி, 50 பக்தர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அழகாக ஜோராக வந்து கீர்த்தன் பண்ணிட்டு பிரபாத வந்து வரவேற்கிறாங்க ஸ்டேஷனில் வந்து. அங்கேயே என்ன பண்ணாங்க, ட்ரெயின்லேயே பிரபாவுடைய காரை எடுத்து வந்துட்டாங்க டெல்லியிலேருந்து. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா. டெல்லியிலேருந்து கார் எடுத்து வந்துட்டாங்க. ஸோ இங்கே ஸ்டேஷன்லேருந்து அந்த மேலா சைட்டுக்கு போனால் அதுக்கு கார் அங்கேருந்து எடுத்து வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் அதே காரில் எடுத்து அந்த காரில் கூட்டு போகிறாங்க பிரபாதை. நிறையா யாத்திரிகள் என்ன பண்ணாங்க, வெறுங்கால் நடந்து போட்டுருக்காங்க. இந்த கும்பமேளா சைட்டுக்கு, அலகாபாத் கும்பமேளா சைட்டுக்கு வெறுங்கால் நடந்து போயிட்டுருக்காங்க. அதனால் பிரபாடைய கார் மெதுவாக தான் போகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா மண் தர வந்துடுச்சு. ஓகே, ஏன்னா இது பக்கம் தானே, திருவேணி சங்கம் பக்கம் தானே, அதனால் மண் தர வந்துடுச்சு, மண்ணாக இருக்குது. ஓகே, ஏன்னா சரஸ்வதி, கங்கா, யமுனா மூன்றுடைய சங்கமம் தான் திரிவேணி. நிறைய கூட்டமாக வருது இந்த கும்பமேளா அட்டன் பண்ணுறது. ஓகே,
திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டி மாதிரியே இருக்கு அந்த நதி பக்கத்தில். ஒரே டென்ட்டாக இருக்கு. எல்லாம் குரூப்பும் ராமானுஜாச்சாரிய குரூப், சங்கராச்சாரிய குரூப், எல்லா குரூப் இந்தியாவுக்கு என்னென்ன குரூப் இருக்கோ அவ்வளோ குரூப் என்ன டென்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி திரிவேணி சங்கத்தை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோடனே பிரபுபாதன் கிட்ட வந்தோடனே பிரபுபாதர் வந்து ஹரிநாம சங்கீதம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதை பார்த்தோடனே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு பிரபுபாதர், நம்ம இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண மகாராஜ். ஸோ பயங்கர கன்ஜஸ்டட், நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, கன்ஜஸ்டட், மெதுவாக தான் கார் மூவ் பண்ண முடியும். இந்த டென்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிரபுபாதனுடைய வருகைக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டென்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப மோசமான இடத்துல டென்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க இஸ்கானுக்கு. இது வந்து ஃபாரின் டிவோட்டிஸ் கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க பக்கத்தில் இருந்தோடனே ஏமாந்துட்டாங்க. ஏன்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி கூட வரல. சரியான குளிர் அகமதாபாத். எலக்ட்ரிசிட்டியே வரலன்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வாட்டர் வர்றதுக்கு வசதி பண்ணியிருக்காங்க. டாய்லெட்லாம் பாத்ரூம்லாம் கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டோரில் தான் வந்து பாத்ரூம்லாம் இருக்கும். நம்ம வீட்டில் போட்டுக்கோங்க சத்யனா பிரபு. ஸோ அவுட்டோர் தான் ஒரு குழி மாதிரி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதான் டாய்லெட் போல். ஓகே. இந்த யாத்திரைலாம் போனாங்கல்ல ஆஸ்ரீ, யாத்திரை போனாங்க, பேர் என்ன, பிருந்தாவனில் கேம்ப் போடுவாங்கள்ல 10, 20 நாள் 30 நாள். பரிக்கிரமாலாம் ரொம்ப டஃப்பு. இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே டென்ட் போட்டுருவாங்க. வீடு மாதிரி தான் இருக்கு. டென்ட் போட்டால் என்ன ஆகும், அங்கே பாத்ரூம் போகிறதுக்குலாம் சும்மா ஒரு குழி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வெளியில் தான் போகணும். அந்த மாதிரிலாம் இருக்கும். பயங்கர டஃப்பாக இருக்கும். ஓகே, குளிரும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு யாத்திரை இது வந்து போட்டுருக்காங்க, டென்ட் போட்டுருக்காங்க. ஓகே. ஸோ சின்ன சின்ன பார்ட்டிஷன் தான், துணியில் தான் பார்ட்டிஷன் பண்ணிப்பாங்க. ஒரு மீன்ஸ் பிரிச்சிருப்பாங்க துணியில் ஒரு ரூமையும். இது பிரபாதுக்கு எங்கேயும் தெரியும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். யூஸ்வல் கும்பல் இது வந்து கும்பல் வந்தாலும் ஆஸ்திரிட் தான், தபஸ்யானா வந்தாலே. ஆனால் என்னன்னா இந்த மாதிரி கேம்பை வந்து ரொம்ப ரிமோட் லொக்கேஷனில் கொடுத்துட்டாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஏன்னா இங்கே இபி கனெக்ஷன் கூட இங்கே வரலன்னா ரொம்ப இதாகிடுச்சு. ஓகே. பிரபாத் பயங்கரமாக கோவம் வந்துச்சு. ஏன்னா லைட்ஸ் எல்லாம் எப்படி அவர் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், பயங்கரமாக கோவம் வந்துச்சு. ஓகே. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவர் வந்து பாகவத தாஸ் அண்ட் குருதாஸ் 2 பிரபுகளையும் கூப்பிட்றாரு. இவங்க தான் இன்சார்ஜ் இஸ்கானுடைய கேம்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. யார் இந்த லேண்டை வாங்கணும், யார் இந்த லேண்டை சூஸ் பண்ணான்னு சொல்லி கத்துறாரு பிரபாத். பாகவத பிரபு சொல்றாரு, நான் இங்கே வந்தப்போ இது எல்லாம் எம்டி ஃபீல்டாக இருந்தது. இங்கே அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொன்னாங்க இங்கே நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பக்கத்தில் கவர்னர் இருக்காரு, அப்புறம் மகாராஜ் கலப்பத்ரா மகாராஜ் இருக்கிறாரு, மகேஷ் வக்கி இருக்கிறாரு. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா இங்கே பெரிய ஆளுங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டோம். நான் பிரபாத் சிரிச்சு சொன்னார், உங்களுக்கு அனுபவம் இல்லாதனால உங்களை ஏமாத்திட்டாங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி பரவாயில்ல லொக்கேஷன் தான் பரவாயில்லன்னு. அப்போ பிரபாத் இன்னொரு விஷயம் தெரியாம இருக்குது, நிறைய ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கல. ஏன்னா இந்த மாதிரி இப்போ கும்பமேளா நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம்ல, ஏகப்பட்ட ஃபுட்டை ஸ்டாக் பண்ணி வைக்கணும் இல்லையா. உடனே பிரபாத் பயங்கரமாக போந்துச்சு. பாகவத பிரபு கூப்பிட்டு சொல்றாரு, ஏன் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண நைட் இன்னைக்கு ஏன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிரசாதம் இல்லைன்னு சொல்லி கேட்குறாரு பிரபாதர். எனக்கு தெரியல, அதனால நான் நிறையா ஸ்டாக் வாங்கி வைக்கலன்னு சொல்லி சொல்கிறார். பிரபாதருக்கு பயங்கரமாக வந்துச்சு. ஏன் நீங்கள் வாங்கலை, என்ன உங்களுக்கு விஷயம், அமெரிக்கனுக்கெலாம் ஒன்றும் பெரிய பெரிய விஷயமா ஸ்பெண்ட் பண்ண தான் தெரியுது, உங்களால் வேஸ்ட் பண்ண தான் முடியுது, ஒரு சின்ன ஃபுட்டு கூட நீங்களால் சேகரிக்க முடியல. ஏன் ரைஸு தால் வீட்டிலாம் நீங்கள் வாங்கி வைக்கல, கோதுமையெல்லாம் வாங்கி வைக்கல, ஏன் ஸ்டாக் இல்லை, என்ன மேட்ரு, உங்களுக்கு மூளையே கிடையாது. ஒரு 5 ரூபா, அப்போ 5 ரூபாவில் பெரிய விஷயம். 5 ரூபா காசு கொடுத்து 1 ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு வருவீங்க, திருப்பி அதே 5 ரூபாயில் வருவீங்க. இப்போ இதுதான் நீங்கள் பண்ணுறீங்க, நான்சென்ஸ். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5 ரூபாய் கேப் போயிட்டு ஏதாவது ஸ்டோரில் வாங்கி திருப்பி வரீங்க 5 ரூபாய்க்கு. மொத்தமாக வாங்கிக்கணுன்ற உங்களுக்கு இதே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ட்ரெயின் பக்கத்தில் ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்க,
ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி ட்ரெயின் வந்து எப்பயுமே சத்தம் கொடுத்துட்டே இருக்கு, இந்த பந்தல் ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏன்னா அந்த பந்தல் ப்ரோக்ராம் ஃபுட்டே இல்லைன்னு சொல்லி ப்ரோபா திட்டுறார் பாகவத பிரபு. பயங்கரமாக இருக்கும் ப்ரோபா திட்டும் போது. அப்படியே அந்த டிவோட்டிஸ்க்கெலாம் எப்படி இருக்கும், அடா அப்புறம் குரு மகாராஜா நம்ம இது பண்ணிட்டோமே ஹாஸ்னி பண்ணுவார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, ப்ரோபாதர் வந்து பாகவத பிரபு கூப்பிட்டு பாகவத மகாராஜ் அவர் வந்து நீ சன்னியாசம்லாம் வாங்கலை, பிரபு தான், அதுதான் பாகவத மகாராஜ். ஏன்னா ப்ரோபா தீட்டு அல்ல, அதனால் அவருக்கு கூப்பிடுவார் பாகவத மகாராஜ். சரி, இப்போ வந்து ஜஸ்ட் லைட்ஸை மாத்திரம் இங்கே வாங்கிட்டேன்னா போதும், மற்ற எல்லாம் சரியாயிடும், முடியுமான்னு கேட்குறாரு. எஸ் ப்ரோபா சொல்லி என்ன பண்ணுறாரு, எனக்கு நைட்டே லைட்ஸ்லாம் கொண்டு வந்துடுறாரு. ஓகே, ஆனால் பவர் அடிக்கடி போயிட்டு வருது. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் தான் விசிட் பண்ணாங்க அந்த பண்டல். ஏன்னா பண்டல் ப்ரோக்ராம்னா நிறைய மக்கள் வருவாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு பிரசாதம் டிடிவி அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாம் பண்ணலான்னு சொல்லி பிரபாதோடைய ஆசை. இப்போ கொஞ்சம் மக்கள் தான் வராங்க. ஓகே, பயங்கர கோல்டு, டேம்ப், விண்டி, அப்படி குளிரில் காற்றடிச்சு அப்படி இருக்கும். பிரபாத் என்ன பண்ணுறாரு, தூங்கவே இல்லை, அப்படியே நைட் ஃபுல்லாக உட்காந்துருக்காரு டெஸ்கில். ஓகே, நான் சரியான கோல்டு, ஸ்வெட்டரு, கோட்டு, சாதர்லாம் போட்டு, க்ளவுஸ்லாம் போட்டு கையில், கெராசின். அப்போ வந்து லைட்னா இன்னும் ஃபுல்லாக வரல அந்த கேம்ப்க்கு, பட் கெராசின் லேம்ப் இருக்குல்ல அதை வச்சுருக்காங்க. அந்த ஹீட்டு வரவங்களும் கொஞ்சம் அதில் அந்த ஹீட்டில் கொஞ்சம் கூட வந்து தனிச்சுக்கிறாங்க. ராமேஸ்வர சுவாமி மகாராஜும் உட்காந்துருக்காரு, ஏன்னா அவர் தான் செக்ரட்டரி. ஸோ அந்த கெராசின் லேம்பில் உள்ள அந்த இது வந்து காற்றுக்கு அணையும், திருப்பி ஏற்றுறது, இதே வேலை நைட் ஃபுல்லாக. காலையில் தூங்கவே இல்லை, காலையில் ஆயிடுச்சு, ப்ரோபாதுக்கு ரன்னிங் நோஸ் வந்துடுச்சு. ஓகே, ரன்னிங் நோஸ், ஐஸு, இதெல்லாம் தண்ணி வருது, எல்லாம் வருது. ஓகே, அவர் வந்து குளிக்க அந்த திரிவேணி சங்கத்தில் குளிக்க போல, ஏன்னா பாதெல்லாம் உங்கிடுச்சு. ஸோ பிரபாதத்தை எல்லாம் பக்தர்கள் சொன்னாங்க, நீங்கள் வேணாம், நீங்கள் கிளம்பிடுங்க பிரபாத், நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி அந்த பக்தர்கள்லாம் சொல்லி, எல்லாம் ஃபாரின் டிவோட்டிஸ் எல்லாம் பயங்கர ஆஸ்ட்ரேட்டில் வந்து உட்காந்துருக்காங்க, தபஸ்யாவில் உட்காந்துருக்காங்க. நம்மளாலே தங்க முடியல ஒரு இடத்துல, பாத்ரூம்லாம் சரியில்லைன்னா, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா. இப்போ பிரபாத டிவோட்டிஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள், அந்த டிசேபிள்ஸ்லாம் எல்லாம் பிரபாத சொல்கிறாங்க, வேணாம் பிரபா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கை கால்லாம் வீக்காக கொடுத்துருச்சு. ஓகே, பிரபா சொல்ல இல்லை நான் ப்ரீச் பண்ணணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. பிரபாத இங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்கே வராங்க பிரபாதை பார்க்கறதுக்காக. ஏன்னா கும்பமேளாக்கு எதுக்கு வந்தோம்னா ப்ரீச் பண்ண தான் இங்கே வந்திருக்கோம், நம்ம இங்கே வந்து இந்த நதியில் குளிக்கிறதுக்காக இங்கே வரலன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்துட்டாங்க வெளியிலேருந்து, குரு பூஜா, ஸ்ரீமத் பாகவத் கிளாஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் இவங்க எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு மாலையே எடுத்துகிட்டு வரல. வியாசாசனில் உட்கார மகாராஜ்க்கு மாலை போடணும். ஓகே, மகாராஜ்னா சன்னியாசி, அவங்களுக்கு மாலை போடணும். ஸோ அவங்க எதுவுமே மாலையை எடுத்து வரல, ஏன்னா இதுதான் பார்க்குறாரு அப்புறம் எதுவுமே ப்ரிப்பரேஷனே பண்ணல. ஸோ லக்ஷரை முடிஞ்சோடனே இந்த சூரிய ஒளி வருது. ஓகே, அப்போ ஹரிஷவி பிரபு சொல்கிறார், கட்டில் வெளியே போடுன்றார். வெளியே போட்டு அந்த சன்லைட்டில் கொஞ்சம் படுத்துக்கிறார் பிரபாத், மசாஜ் பண்ணுறாங்க பிரபாத் சன் சைடில். அப்போ அங்கே பார்க்குறார் பிரபாத், அங்கே பார்த்தா அந்த ரயில்வே ரோடு போகுது இல்லையா, ரயில் பிரிட்ஜ் போகுதுல, அதை பார்க்குறார். அந்த ரயில் பிரிட்ஜுக்கு அடியில் தான் எங்கள் அப்பாவை வந்து இது பண்ணாங்க, சமாதி மீன்ஸ் புதைச்சாங்கன்னு சொல்கிறார். ஓகே, அது பேர் கங்கா தீபான்னு அந்த ஐலாண்ட் பேர். 1930 ஏறத்தாழ எவ்வளோ வருஷம் ஆச்சு யோசிப்பாங்க, 47 வருஷம் ஆச்சு. 47 வருஷத்துக்கு முன்னால் பிரபாதர் அலகாபாத்தில் இருந்தார், 12 வருஷம் இருந்தாச்சு. அப்போ இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா வந்து இது பண்ணுறாங்க. ஸோ பிரபாதர் நினைவு கூடுறாரு. ஓகே, அப்போ கொஞ்சம் பேர் மாயப்பூர்லேருந்து டிவோட்டிஸ் வந்திருக்காங்க, அவங்களாம் சொல்கிறாங்க இந்த பந்தல் ப்ரோக்ராம் சரியாக மேனேஜ் பண்ணல பிரபா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபா சொல்கிறார், சரி ஒன்றும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, எவ்வளோ புக்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள புக்ஸ் கொடுத்துருங்க இனிமேல் அப்படின்ட்டு பிரபா. ஓகே, ஸோ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சேன் போயிட்டு புக் கொடுக்க கிளம்பிட்டாங்க. வெளில போய் பார்த்தா அவ்வளோ குளிர்லையும் சைவைட்ஸ் இருப்பாங்களா, ஃபுல்லாக
சாம்பல் பூசிட்டு இருப்பாங்க இல்லையா, கோவணம் மட்டும் தான் கட்டியிருக்காங்க, உடம்பு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸே கிடையாது. ஓகே, அவ்வளோ குளிரில் சும்மா ஃபயரை முழுப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ரேட்டில் அவங்க வந்துருக்காங்க. நிறைய பேர் அந்த சைடு பார்த்தா வைஷ்ணவாஸ், ராமானுஜ சம்பிரதாயம், அவங்களுக்கு ஹரே கிருஷ்ணா பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரே ஜாலி, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு கத்துறாங்க அங்கே இருந்துட்டு. ஓகே, இது எப்பயுமே சிவைஷ்ணவாஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இஸ்கான் டிவோட்டிஸை. அவங்களுக்கு அந்த அலகாபாத்தில் அவங்களும் டென்ட் போட்டுருக்காங்க. இங்கே ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ் ஃபாரின் டிவோட்டிஸ் வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக கூப்பிட்டாங்க. ஓகே, ஸோ சரி பார்த்துருப்பான். அந்த ஃபாரின்லேருந்து வந்த டிவோட்டிஸ்லாம் ரொம்ப ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்களே, அப்படியே லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் வந்திருக்காங்க இந்த பீல்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. நிறைய விதவிதமான ஆன்மீக குரூப். சில பேர் பாபான்னு சொல்லுவாங்க, நாகா பாபான்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க சைவேட்ஸு, அவங்களே நிறைய வெரைட்டிலாம் இருக்காங்க. வைஷ்ணவேட்ஸ் நிறைய வெரைட்டி இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. பிரபாத் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவருக்கு நிறைய பேர் ஒபிஷியன்ஸ் பே பண்ணுறாங்க. இந்த கீர்த்தன் பாட்டி வரும்போதே நிறைய பேர் அப்படி தண்டவத் பிரணாமம் பண்ணுறாங்க இந்த பக்தர்கள், ஃபாரின் டிவோட்டிஸ் வரவங்களுக்கு. ஓகே, அப்படி என்ன பண்ணுறாங்க, கீர்த்தன் பாட்டி போனோன்னா அந்த அதில் உருள்றாங்க புரண்டு, அந்த அந்த தூசியெல்லாம் படணும்னு சொல்லி உங்களுக்கு பீக்ரிமேஸ். ஓகே, ஸோ ஸோ ரொம்ப ரொம்ப பணக்காரங்களும் கிடையாது, அங்கே பைசே தான் வச்சுருப்பாங்க. அந்த பைசே அவங்க கீர்த்தன் பாட்டிக்கே போடுறாங்க, பைசே போடுறாங்க. ஓகே, இந்த மாதிரி ₹1 கொடுத்தவங்களுக்கு 1 புக் கொடுத்துருவாங்க ப்ராப்பர் டிவோட்டிஸ் டிசேபிள்ஸ். ஓகே, சில பேர் இப்படி தூக்கி எறிவாங்க காசை தூரத்துலேருந்து, சன்னியாசிஸ் கேட்ச் பண்ணுவாங்க. சரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து 7000 புக்ஸ் வந்து கொடுத்தாங்க. அவ்வளோவா கும்பமேளா ஒரே நாளில் 7000 புக்ஸ். நம்ம அன்றைக்கி எவ்வளோ கொடுத்தோம் புக்ஸு? ஏறத்தாழ ஒரு 150-200 கொடுத்துருப்போம் புக்ஸு. ஓகே, 150 கொடுத்துருப்போம். ஒரு நாளைக்கு 7000 புக்ஸ் கொடுத்துருக்கோம் கும்பமேளா. நிறைய கூட்டம் வந்துட்டே இருக்கும், கொடுத்துட்டே எல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, 2வது நாள் நைட்டு இதே மாதிரி பிறப்பாது உட்காந்துட்டார், தூங்கலை. ஹீட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ட்ரை பண்ணால் ஹீட்டர் உட்கார மாட்டேங்குது. அது அந்த இதுதான் கரசியல் லேம்ப் தான். அப்போ ஹரிச்சவரிபுரம் வந்து அந்த டிக்டா மிஷின் இருக்குல்ல, டிக்டேட்டிங் மிஷின், அது எடுத்து முன்னால் வைக்கிற புறப்பாத நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் இல்லையா புறப்பாத. ஆனால் புறப்பாத டிரான்ஸ்லேட் பண்ணவே இல்லை அன்றைக்கி. எனக்கு கொஞ்சம் கோவம். ஓகே, இந்த மாதிரி பந்தல் ப்ரோக்ராம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். 3ஆம் நாள் January 14, 1977. ஓகே, 3ஆம் நாள் கும்பமேளா என்ன பண்ணாரு, குளிக்கிறார். அதுக்கே பயங்கர இது என்னது நல்ல சான்ஸ். அன்னைக்கு தான் வந்து ஸ்பெஷல் டே, கும்பமேளா டே. 50 பேர் இருக்காங்க இஸ்கான்ல இருக்கு. நிறைய குருகுல் பாய்ஸையும் கூட்டு வந்துட்டாங்க, இந்தியன் குருகுல் பாய்ஸ் கூட்டு வந்துட்டாங்க. அவங்க எங்கெங்க போகிறாங்களோ அவங்களெல்லாம் நல்லா வரவேற்கிறாங்க எல்லா மக்களும், அங்கே உள்ள பக்தர்கள்லாம். 1:30 PM அப்போ தான் அந்த பேட் பண்ணணும். சாரி, அந்த டயத்தில் பேட் பண்ணணும், ஆஸ்பீஷியஸ் பேத்திங். அவங்க கீர்த்தன் பாட்டி என்ன பண்ணாங்க, திரிவேணி சங்கத்துக்கு போகிறாங்க. நிறைய கூட்டமாக இருக்கனால அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க, இவங்க வரதுக்கு வழி விடுறாங்களா. ஏன்னா ஃபாரின் டிவோட்டிஸ் குருகுல் பாய்ஸாக வராங்கல்ல, இவங்களுக்கு கொஞ்சம் வழி அனுப்பிச்சு விட்றாங்க. அப்போ தான் போக முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஓகே, போலீஸ் கிளியர் அ பாத் ஃபார் தம் ஆல் த வே டு த வாட்டர். தண்ணி வரையும் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வழி அனுப்பிச்சு விட்றாங்க. ஓகே, இல்லைன்னா உள்ளே போக முடியாது, தண்ணியை பேக் பண்ணவே போக முடியாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8000 புத்தகங்கள் விநியோகிச்சிருக்காங்க. அப்போ தான் புறப்பாதருக்கு வந்து ஹாப்பினஸ் வருது. ஒரு நாள் 7000 8000 விற்றோன்னா புறப்பாதர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் இப்போ. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சன்னியாசி சில பேர் சொல்லார், இங்கே கீர்த்தன் மேலே ஃபுல்லாக இங்கேயே பண்ணுங்க, இந்த கும்பமேளா முடியிற இங்கேயே இருந்துருங்க, டெய்லி புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. ஓகே, அடுத்த நாள் காலையில் பயங்கரமாக புறப்பாதுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், ஒரு நடந்து போகிறார். ஒரு 25 பேர் கூட வராங்க, 25 சிஷியர்கள் கூட வராங்க. ரொம்ப ஸ்லோவாக நடந்து போக முடியுது புறப்பாதில். எல்லாருக்கும் தெரியுது புறப்பாதை வந்திருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து கும்பமேளா வந்தவங்கலாம் விழுந்து வணங்குறாங்க புறப்பாதில். சில பேர் வந்து புறப்பாதருடைய பாதத்தை தொடர்றாங்க. டிசபிள்ஸ் தொடக்கூடாதுன்னு சொன்னாலும் புறப்பாதர் அலோ பண்ணுறார், தொடர்ன்னு சொல்லி அலோ பண்ணுறார். ஓகே, சரி, பாதத்தை தொட்டு வணங்குறது வந்து அவங்களுடைய கர்மம் வந்து இவங்களுக்கு போயிடும்.
யாரை வணங்குறோமோ அவங்களுக்கு போயிடும். அதனால் மேக்ஸிமம் அவங்களுடைய டிசைபிள் இல்லாமல் தொட்டு உண்மைக்கக்கூடாது. இப்போ நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறோன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கலாம். ஏன்னா அவங்களுடைய சொற்கள் நம்ம ஏற்றுக்கிறோம். ஓகே, அப்போ அவங்க அதை ஓகே. ஆனால் அப்படி இல்லாமல் உள்ளவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, பாதங்களை தொட்டு கும்பிட்டுட்டு அவங்க எதுவுமே கேட்கலைன்னா அப்போ அவங்களுடைய கர்மம் வந்து என்ன ஆகும், அன்னெசரியாக குரு மகாராஜை போய் சேரும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி கும்பமேளா வந்தவங்களாம் தெரியும். இந்த மாதிரி பிரபுபாதர் வந்திருக்காரு, ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட் லீடர் வந்திருக்காரு, கங்காதீவில் ஸ்டே பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லாம் வராங்க. சொல்லிக்கலாம், கங்காதீவில் தான் அவங்க அப்பா வந்து இது பண்ணாங்க. இது ஆமாம், அந்த இடத்துல தான் 1930 கரெக்டாக 47 வருஷத்துக்கு மேலே. ஓகே, அப்போ வந்து செக்ரட்டரி டிவோடிஸ்லாம் சொல்கிறாங்க, ராமேஸ்வரம் செக்ரட்டரி தான் சொல்கிறார், பிரபார் நீங்கள் வந்து இந்த மக்களுக்கு தர்ஷனம் கொடுக்கறத உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது. இங்கே ஒரு 1000 பேர் 20,000 பேர் வந்து பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோமே, 10,000 பேர் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோம். ஆனால் நீங்கள் புக்கு எழுதினீங்கன்னா அது மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டி இல்லை ரைட் பண்ண எழுதுறதுக்கு. கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்குது, உங்கள் ஹெல்த்து வீக் ஆகிட்டே இருக்குது. நம்ம புவனேஸ்வர் போகலாம், அங்கே நல்லா வார்மாக இருக்குது, நல்லா ஹெல்தி வாட்டர் வேறு இருக்குது. ஏன்னா அந்த பிந்து சரோவர் அது வந்து இந்த வாட்டர் வந்து மெடிசன் வாட்டர் இருக்கும், மெடிசன் வாட்டர் தான். அந்த வாட்டர் குடித்தா நிறைய விஷயங்கள் வியாதிகள் குணமாகும். ஓகே, அதனால் நம்ம புவனேஸ்வர் போகலான்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, இந்த பிந்து சரோவர் வாட்டர் வந்து ஸ்பெஷல் மெடிசன் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல. ஓகே, ஏன்னா அது யாருடைய இது, பகவானுடைய அழுக கண்ணீர். கர்தவமுனி தபஸ்யா பண்ணுவார் இல்லையா, கர்தவமுனி தபஸ்யா பண்ணுவார் பிரம்மச்சாரியத்தில், கர்தவமுனி தபஸ்யா பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவார். அந்த தபஸ்யா முடியும் போது அவர் வந்து he shed tears, பகவான் shed tears. அதுதான் அந்த பிந்து சரோவர் பண்ணுறாரு. அது பகவானுடைய கண்ணீர் தானே அது. ஓகே, பகவானுடைய கண்ணீர் பிந்து சரோவர். இது முக்கியமான இடம் பிந்து சரோவர், புவனேஸ்வர். ஓகே, ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பக்தர்கள் சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணுறார் பிரபா. ஏன்னா அந்த புக் எழுத முடியும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி அக்ரி பண்ணுறார். ஓகே, குருதாஸ் பகவதாஸ் என்ன பண்ணுறாங்க, கடைசியில் குருதாஸ் பகவதாஸ் கூப்பிட்றாரு பிரபா. கடைசியில் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி மோசமாக பண்ணிட்டேங்கன்னு சொல்லி கடைசியில் ஒரு திட்டிடுறேன், ஆர்கனைசேஷன் சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப டஃப் ஆக்சுவலாக. இருந்தாலும் அமெரிக்கன் டிவோட்டிஸ் நம்ம அதனால் அவங்கள ரொம்ப கீழே நினச்சிடக்கூடாது. அவங்க நம்மளோட மில்லியன் டைம்ஸ் ஹார்டாக ஒர்க் பண்ணக்கூடிய டிவோட்டிஸ் அவங்களாம். ஓகே, பிரபுபாதோட ஸ்டாண்டர்ட் அதை விட அதிகம். இப்போ யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நம்மளாம் அந்த நேரத்தில் இல்லை நம்ம. ஓகே, ஏன்னா நம்ம வந்து we are not eligible to see பிரபுபாத். அந்த பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, they are very highly qualified devotees. அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணா வந்து நியமிச்சிருக்காருங்க. அவங்களாலே பிரபுபாதுக்கு ஈடு கொடுக்க முடியல, அதுதான் வந்து உண்மை. ஓகே, அதனால நம்ம வந்து குறைவாக மதிப்பு எடுத்துக்கூடாது. பிரபுபாத் திட்டுறாரு, அவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க போல, சார் இந்த சின்ன காரியம் பண்ண முடியலையே, நான் என் வீட்டு வேலையில் எவ்வளோ பண்ணுறேன் பாருங்க. நம்மளாம் ஒரு தூசு கூட கிடையாது அவங்க பண்ணுற வேலையெல்லாம். ஓகே, அவங்க வந்து வாழ்க்கையே டெடிகேட் பண்ணி, குழந்தை ஒரு இடத்துல இருக்கும், மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க பிரபாத பின்னாலே சுற்றுவாங்க. இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலியோட சில பேர் சுற்றுவாங்க. நம்மளாம் ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ணல ஆக்சுவலாக. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, தப்பாக நினச்சிடக்கூடாது உடனே அவங்க சரியாக மேனேஜ் பண்ணல போல, சார் என்கிட்ட கொடுத்தா நான் சூப்பராக பந்தல் ப்ரோக்ராம் மேனேஜ் பண்ணியிருப்பேன், ரெண்டு கூப்பிட்டு எல்லாம் பண்ணிடுவேன். அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ரொம்ப ரொம்ப டஃப்பான ப்ராஜெக்ட்ஸு, ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன் தான் இருக்கும் அந்த இடத்துல. நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது. நம்மளால் அங்கே தாக்கு பிடிக்க மாட்டோம் ஒரு நாள் கூட. உடனே புக் பண்ணி வேற எங்கேயாவது ஓடிடலாம்னு சொல்லி ஓடிவோம். ஓகே, நம்மளால் முடியல. பரிக்கிராம போயிட்டு நம்ம மக்களுக்கு வந்து முடியல ஆக்சுவலாக. ஆமாம், முடியலன்னு சொல்லிட்டாங்க. உடம்பு சைடெல்லாம் 2 நாள் திரும்பி வந்துட்டாங்க. ஓகே, அதனால் இதெல்லாம் வந்து இப்போ நல்ல வசதிகள் பண்ணியிருக்காங்க. அப்படியுமே அது முடியல நம்மளால். அவ்வளோ கோல்டு கிடையாது அங்கே. அமரத்துலாம் பயங்கர கோல்டு. ஸோ இப்போ வந்து அந்த ஏன்னா திட்டம்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அசட்னா சொத்து. ஓகே, பிரபுபாதர்லேருந்து திட்டம் வாங்குறது சொத்து. சொத்து. ஓகே, ஸோ அப்போ ராமேஸ்வர சுவாமி குருதாஸ் பிரபு என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் வாங்குறதுக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே டிக்கெட்டே இல்லை, பல வாரங்களுக்கு டிக்கெட் இல்லை.
அப்போ லோக்கல் ரயில்வே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஏதாவது ஒரு ரயில்வே கார் அட்டாச் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அங்கே திருப்பி அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க, பாம்பே ஃப்ரெண்டை, மிஸ்டர் குப்தா. இந்த மாதிரி பிரபாதருக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குப்தாட்ட. கல்கட்டாவுக்கு வேணும், டிக்கெட் வேணுன்றாங்க. உடனே அந்த குப்தா பெரிய ஆள் ரயில்வேல. என்ன பண்ணுறாரு, பாம்பேக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சை இதை அட்டாச் பண்ணுங்கன்றார். பாம்பேலேருந்து அலகாபாத் வர அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சை இதில் அட்டாச் பண்ணுங்க, கல்கட்டா போகிறதுக்குன்றார். உடனே அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. டிவோட்டிஸ்லாம் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறாங்க மிஸ்டர் குப்தா. அவர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு ராயல் கான் இதே மாதிரி நான் ரெடி பண்ணிடுவேன், அதில் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், நான் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உங்களுக்கு பிரபாதத்துக்கும் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி மிஸ்டர் குப்தா சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் நாங்களாம் டிவோட்டிஸ்லாம் சொல்கிறாங்க, ஓகே இந்த மாதிரி ஒரு கார் கூட நம்ம வாங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம லீஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் பாசிபிலிட்டி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, நல்லா ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு திருப்பி கல்கட்டா போகிறது. ஓகே, புவனேஸ்வர் போகிறாங்க, அதான் கல்கட்டா புவனேஸ்வர் பக்கம் தானே, அந்த ட்ரெயின்லாம் போவோம். ஸோ ட்ரிவேன்லேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்டேஷனுக்கு வரக்குள்ளே போகும்போது கார் ரைடு. ஓகே, பயங்கர கூட்டம். ஓகே, ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நிறையா போலீஸ்காரங்க இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த கவர்மெண்ட் மேலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, லக்கேஜெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஓகே, இந்த டிவோட்டிஸோட லக்கேஜ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் வந்து ப்ராப்பரான ரெஸ்பெக்ட் சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி தான் கொடுக்கணும் பக்தருடைய, கடவுளுடைய பக்தர்களுக்கு. ஏன்னா அவங்க தான் முக்கியமான ஆளுங்க இந்த உலகத்தில். இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப ரேர். மிஸ்டர் குப்தா இருந்ததுனால இந்த மாதிரி கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பிரபா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அப்போ அவர் செக்ரட்டரி கூப்பிட்டு, ராமேஸ்வர பிரபு கூப்பிட்டு ஒரு லெட்டர் படிக்க சொல்கிறார். குப்தாவை தேங்க் பண்ணி, இந்த மாதிரி பிரபாதை கேர் பண்ணதுக்கு குப்தாவை தேங்க் பண்ணிடுறார். எப்படி வந்து ஒரு அப்பா வந்து தன்னுடைய பையனை பார்த்துப்பாரோ அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், குப்தாவே அவருடைய ஃபேமிலி இன்வைட் பண்ணுறார். கௌர பூர்ணிமா ஃபெஸ்டிவல் மாயப்பூரில் வரப்போகுது, அதுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறார். நமக்கு மாயப்பூர்லேயே பயங்கர கோல்டாக இருக்குது பிப்ரவரி மாதம். அப்போ அகமதாபாத் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ 1977 ஜனவரி. ஸோ ட்ரெயின் ரைட்டு போகிறாங்க கல்கட்டா. வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு, அப்போ சொல்கிறார், அப்போ திருப்பி சொல்கிறார் பிரபாத், இந்த மாதிரி மிஸ்மேனேஜ் பண்ணிட்டாங்க பண்டல் ப்ரோக்ராம் கும்பமேளாவில். நிறைய பேர் இந்த மாதிரி பிரசாதம் வந்து வாங்கிக்கலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி அப்போ வந்து ஒரு லெட்டர் எழுத சொல்கிறார். எல்லா இஸ்கான் டெம்பிள் பிரசிடென்ட்டுக்கும் லெட்டர் எழுதுறார். ப்ளீஸ் அக்செப்ட் மை எம்புலேஷன், மை பிளஸிங், ப்ளீஸ் அக்செப்ட் மை பிளஸிங்ஸ். ஓகே, எல்லா டெம்பிள்லேயும் வந்து நிறையா பிரசாதம் இருக்கணும், ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் குக்கை நீங்கள் வச்சுக்கணும், 2-3 பேர் வச்சுக்கணும். அவங்க என்ன பண்ணணும், எப்பயுமே என்கேஜாக இருக்கணும் அந்த குக்கை வந்து எப்பயுமே. ஓகே, எப்போ கெஸ்ட் எல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் பிரசாதம் இருக்கணும். ஓகே, பிரசாதம் எப்படி, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10-20 ஐட்டம்ஸ் இருக்கணும் அதில் ஒரே டயத்தில் அந்த கெஸ்ட்டை வர வைக்கிறதுக்கு. ஓகே, பூரி, சப்ஜி, ஹல்வா, பக்கோடா, எவ்வளோ அவங்க பிஸ்னஸ்க்கு எல்லாம் சப்ளை பண்ண உடனே. அவங்க என்னென்ன ஜென்டில்மேன் வராரோ அவருக்கு எல்லாம் சப்ளை பண்ணணும். 20 சர்விங்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். அப்படி முடிஞ்சதுன்னா மொத்த சர்விங் 20 சர்விங்ஸ் 20 பேருக்கு முடிச்சிட்டிங்கன்னா திருப்பி இன்னொரு சர்விங் ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் 20 பேர் குக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீ வெயிட் பண்ணக்கூடாது இன்னொருத்த வருவான்னு சொல்லி, இன்னும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். யாருமே வரல, டே முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வேஸ்ட் ஆகாது. யாராவது வந்த உடனே ஏதோ முடிஞ்சு போச்சேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் இல்லை நாங்கள் இன்னும் குக் பண்ணலன்னு சொல்லக்கூடாது, சப்ளை இல்லை குக் பண்ணுறதுக்குன்னு சொல்லக்கூடாது. இது வந்து ரிஜிட்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறார். ஏன்னா இந்த டெம்பிளை வந்து மேனேஜ் பண்ணுறது ஸ்ரீமதி ராதாராணி லக்ஷ்மிஜி. அப்போ எப்படி நமக்கு பற்றாக்குறை இருக்கும்? யார் வந்தாலும் சரி அவங்க பிரசாதம் எடுத்துக்கணும், ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, ஏன்னா எல்லாமே கிருஷ்ணன் தான் சப்ளை பண்ணுறாரு. கிருஷ்ணா வந்து ஏழை கிடையாது, அப்புறம் ஏன் நம்ம ஏன் கொடுக்காமல் இருக்கணும்? எல்லாருக்கும் நல்லா கொடுங்க, பிரசாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஏன்னா இது வந்து என்ன காஸ்ட், எனி காஸ்ட் வந்து பணம், இதில் டிஃபிகல்ட்டியே இல்லை. இது ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரிக் தான். ஏதோ பண்ணுங்க, கடைசியில் 2ஆவதுலேயே என்ன பண்ணுங்க, செல் பண்ணுங்க, இல்லை கிவ் அவே பண்ணிடுங்க.
மீன்ஸ் யாராவது வரலைன்னா கடைசியில் செல் பண்ணிடுங்க, இல்லைன்னா கிவ் அவே பண்ணுங்கள், ஏதோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம ஏன் கஞ்சத்தனம் பிடிக்கணும்? அப்படி கஞ்சத்தனம் பிடிச்சோன்னா நம்ம கிருஷ்ணர் ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். நம்ம தான் காரியம் நடத்திட்டு இருக்கேன்னு நமக்கு அர்த்தம். கிருஷ்ணர் நிச்சயமாக நாங்கள் சப்ளை பண்ணுவான்னு நம்பிக்கை கொள்ளுங்க. ஹோல் வேர்ல்டே வந்தால் நம்ம சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பிகின் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பிரபாதனுடைய இந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் இப்போ எல்லா இஸ்கான் டெம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா சண்டே ஃபீஸ் ப்ரோக்ராம், எப்போ பண்ணாலும் பிரசாதம் கிடைக்கிது. எப்படி நினைக்கிறீங்க? இது பிரபாதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இது இன்சிஸ்ட் தட் பிரசாதம் should be given to everyone. ஓகே. ஸோ அதனால் பிரபா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி எல்லா இஸ்கான் டெம்பிள் கோயில் பிரசிடெண்ட்டுக்கும் அனுப்புகிறார். ஸோ உலகத்தில் உள்ள நிறைய ப்ரொஃபஸர்ஸாக இந்த இயக்கத்தை வந்து பாராட்டுறாங்க. பிரபாதர் வந்து இந்த மாதிரி கேட்டோன்னா பண்ணார், திருப்பி படுக்கிறார் அந்த இது ட்ரெயின் ஜேர்னியில். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறார் ராமேஸ்வரம் சுவாமி சொல்கிறார், இந்த பேனா வந்து கத்தியை விட வலிமையானது அப்படின்னு சொல்கிறார். பென் இஸ் மைட்டியர் தென் தி ஸ்வார்ட். ஓகே. பிரபாதர் எஸ் அப்படின்றார். எஸ், இது ஒரு புரட்சி தான். இந்த மாதிரி நான் எழுதுனது வந்து ஒரு புரட்சி ஆயிடுச்சு. கம்யூனிஸ்ட் வந்து மக்களுடைய வாழ்க்கையை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணாங்க, அவங்களுடைய லிட்ரேச்சர் வந்து பெருசு கிடையாது, இருந்தாலும் பொய் பிரச்சாரம் பண்ணி சேஞ்ச் பண்ணாங்க. நம்ம ஏன் உண்மையான பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆன்மீகத்தை வச்சு அப்படின்னு சொல்லி பிரபாதர் சொல்கிறார். ஓகே. இப்போ ஜனவரி 18, 1977 ஸோ கொஞ்ச நாள் கல்கட்டாவில் வந்து இருந்தார். கல்கட்டா பரவாயில்ல. ஸோ அவருடைய சளியெல்லாம் போயிடுச்சு. ஓகே. ஆனால் கையில் காலில் வீக்கம் வந்து இன்னும் இருக்குது. ஓகே. ஸோ அவர் வந்து சக்கரை நோய் இருந்தது, அவருக்கு டைஜஸ்ட் ஆகலை ஃபுட்டு. கொஞ்சம் 81 இயர் ஓல்டு ஆயிடுச்சுல, அதனால் கொஞ்சம் பாடியெல்லாம் வீக் ஆயிடுச்சு. 81 இயர் ஓல்டு பிரபாதர். ஸோ கண்டினியூவாக ட்ராவல் பண்ணி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது, ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா. ஃப்ரீக்வெண்ட் லெக்சர், டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டை இது பண்ணுறதுலாம் பண்ண முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த பௌதிக கண்டிஷனுக்குலாம் மேலே இருக்கிறாரு, ஆன்மீகத்தில் இருக்கிறார் அவர். ஓகே. ஸோ அதனால் அவர் கேட்குறாரு, அவர் சொல்கிறார் கடைசியில் என்னென்ன க்யூர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. டாக்டர் என்ன சொன்னாலும் அது ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், பக்திக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவார். ஓகே. ஸோ விருந்தாவனில் இருக்கும்போது இதே மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாதப்ப விருந்தாவனில் இருக்கும்போது அவர் வந்து அங்கே ஃப்ரெஷ் வெல் வாட்டர், கிணத்துல இருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான வாட்டர் குடிச்சா கொஞ்சம் சரியாச்சும். ஓகே. அப்போ அவருக்கு என்ன ஆசைன்னா, அந்த பிந்து சரோவர் இருக்கு இல்லையா, புவனேஸ்வர் பக்கத்தில் இருக்கிற பிந்து சரோவர், அதில் உள்ள அந்த வாட்டரை வந்து குடிக்கணும்னு ஆசை வந்து பிரபாதம். அதில் குடித்தா நமக்கு கொஞ்சம் சரியாகும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த புவனேஸ்வரில் வந்து ஒரு லேண்டு வந்து இஸ்கான்காரங்க அக்வேர் பண்ணியிருக்காங்க. அப்போ கௌர் கோவிந்த சுவாமி மகாராஜ் வந்து அங்கே இருக்கிறாங்க. சின்ன டென்ட் மாதிரி போட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. ஓகே. ஒரியன் டிசேபிள் அவர். ஓகே. ஒரியா டிசேபிள். ஸோ கல்கட்டாலேருந்து போனே சொன்னாங்க 12 hour ஜேர்னி, 12 மணி நேரம். திருப்பி இந்த ஜேர்னியில் என்ன பண்ணுவாங்க, திருப்பி அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ 10 மணிக்கு கிளம்புது பூரி எக்ஸ்பிரஸ். கல்கட்டாலேருந்து பூரி எக்ஸ்பிரஸ் தான் வரணும். போனோம்ல பூரி எக்ஸ்பிரஸ், அதான். ஸோ மசாஜ் நைட் அதே மாதிரி நடக்குது. மசாஜ் முடிஞ்சோடனே ஹரிச்சரி பிரபு, ராமேஷ் பிரபு இவர் 2 பேரும் ஏத்தாப்பா பார்த்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஏத்தாப்பில் படுத்துக்கிறாங்க. அப்போ மிட் நைட் ஆனால் என்ன பண்ணுறாரு, பிரபா லைட் ஆன் பண்ணிடுறாரு. ஓகே. சாஃப்டாக சேட் பண்ணுறாரு. அவர் சேட் பண்ணிட்டோடனே ராமேஷ் பிரபு எழுந்திரிச்சிடறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, பிரபா விழுந்துக்கு போயிட்டு அவர் உட்காந்து அவரும் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சொல்லுவார். பிரபாதோடைய கமெண்ட் ஆகிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பிரபா திடீர்னு பேசுகிறார், இந்த ரஷ்யனுக்கும் அமெரிக்கனும் நிச்சயமாக வார் வந்துடும் அப்படின்றார். ஓகே. அமெரிக்கா வந்து கிறிஸ்தவ உணர்வை எடுத்துக்கிட்டாலுமே இந்த வாரை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஏன்னா அந்த வார் மூலமாக தான் இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரியை வந்து அழிக்க முடியும், அது மட்டும் தான் ஸ்டாப் பண்ண முடியும். அமெரிக்காக்காரங்க கிறிஸ்தவம் எடுத்தால் கூட இந்த ரஷ்யன்காரங்க இது பண்ண முடியாதுன்றார். ஸோ இந்த வார் வந்து இந்த உங்கள் லைஃப் டைமுக்குள்ளே வந்துடுமான்னு கேட்குறாரு. என்னோட லைஃப் டைமுக்குள்ளே வந்துடுமான்னு கேட்குறாரு ராமேஸ்வர் சுவாமி மகாராஜ். பிரபா சொல்லார், அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம் சொல்கிறது அப்படின்னா, பக்தர்கள் எவ்வளோ தூரம் புக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எவ்வளோ மேகசின் கொடுக்குறாங்க பொறுத்துக்கிட்ட.
ஏன்னா ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் இந்த மாதிரி அந்த டயத்துலலாம் நிறைய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஒரு பார்க்கில் இருந்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க, பிரசாதம் சாப்பிட்றாங்கன்னா அங்கே கேஜிபின்னு சொல்லுவாங்க, சிஏ மாதிரி. அவங்க வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு இருக்கும்போது அவங்க வரது இவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அவங்க டக்குன்னு அங்கே பிரசாதத்தெலாம் விட்டுட்டு உடனே கிளம்பணும்ல, உடனே கிளம்பி போயிடுவாங்க. வந்தால் கேஜிபி என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள பிரசாதம் சாப்பிடுவாங்க. இப்படி அவங்க மேகசின் கொடுக்குறது இப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஜிபிஸோடைய மைண்டே மாற ஆரம்பிச்சிச்சு. அதுமாதிரி நிறைய பேர் புக்ஸ் படித்து அவங்களுடைய மைண்ட்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. கிருஷ்ண அதிகமாகிடுச்சு ரஷ்யாவோட. அப்படி ஆயிடுச்சுன்னா வார் வந்து தவிர்க்கப்படுன்றார் பிரபாத். ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் கிருஷ்ண எடுத்தாலுமே தரப்படும். அதனால வந்து எப்போ வார் வரும்னு சொல்ல முடியாதுன்றார். ஏன்னா ரொம்ப இந்த ஏக்கத்தை பார்த்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரிக்கான லீடர்ஸ்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது இந்தியன் கல்ச்சருக்கு. ஸோ ரஷ்யா, அமெரிக்கா அண்ட் டேரக்டாக த ஹோல் வேர்ல்டு வில் பிகம் கிருஷ்ண கான்சியஸ். இது மாதிரி புக்கை நிறையா விஷயம் பண்ணோம்னா அமெரிக்கா எல்லா உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணலாம், கிருஷ்ண மாற்றிடலான்ட்டார். ஓகே, நிறையா மாற்றி இந்த மாதிரி பிரைன் வாஷ் பண்ணுற இந்த அப்போசிஷன் சார்ஜ் எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம வந்து முறியடிச்சிடணும். முறியடிச்சு என்ன பண்ணி இது ஒரு கல்ச்சராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும்னு பிரபாத் விரும்பினார். இந்தியன் கல்ச்சர் வித் அமெரிக்கன் மணி, நம்மளுடைய கல்ச்சரு அமெரிக்காவுடைய மணி, இது சேர்ந்து இந்த உலகத்தையே மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி 2 மணி நேரம் பேசினாங்க. ராமேஸ்வர சுவாமி மகாராஜ் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் ஆயிடுச்சு. இந்த வார் பற்றி, இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறதை பற்றி எல்லாமே, பிரெயின் வாஷ், இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ராமேஸ்வர சுவாமி மகாராஜ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புவனேஸ்வரில் இருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதை மட் வால் மீன்ஸ் மண் சவர்னு சொல்லுவாங்களா, அதை கட்டியிருக்காங்க. கூரை வீடுப்பாங்களா அது. ஓகே, அவருக்கு வந்து ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. அவங்க சர்வெண்ட்டுக்கெலாம் பக்கத்தில் ரூம் கொடுத்துட்றாங்க. ஓகே, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இவி இருக்குது, கொஞ்சம் கிளைமேட் ஹாட்டாக இருக்குது, அவருக்கு பிரபாத் பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த இடம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2வது பில்டிங் என்ன, அதுதான் வந்து டெம்பிள் ரூம் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் கோயில் பயங்கர பெருசு. ஓகே, லாஸ்ட் டைம் இந்த டூர் போனாங்களா, பூரி டூர், அப்போ புவனேஸ்வர் டெம்பிள் பார்த்தாங்க, ரொம்ப பெருசு. பிரபா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். இங்கே என்ன ஆச்சு, அவருக்கு நல்லா கம்ஃபர்டபுளான பில்டிங் இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு, ஒரு எழுதுல பெரிய பெரிய பில்டிங் தான், அந்த மாதிரி கிடையாது, பென்த் ஹவுஸ் தான், மீன்ஸ் குடிச்ச வீடு தான் இது, இருந்தாலும் இதில் ஹாப்பியாக இருக்கிறார் பிரபா. ஸோ அங்கே உள்ள வில்லேஜஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் தான் வராங்க, நிறைய பேர்லாம் வரலாம். இப்போ அவங்களுக்குலாம் கொஞ்சம் வில்லேஜஸ் அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பசியாக இருப்பாங்க, பிரசாதம் கிடைக்குன்னு சொல்லி வருவாங்க. ஸோ அவங்க கிராமவாசிகள்லாம் வராங்க, அவங்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் பேசுகிறார். சைத்தன்ய மகாபிரபுக்கு 2 இடம் ரொம்ப பிடிக்குமா. ஓகே, ஃபேவரட் பிளேஸ், ஒன்று பெங்கால், இன்னொன்று ஒரிசா. ஓகே, ஒரிசாவில் ஜெகநாதபுரியில் 18 வருஷம் அவருடைய வாழ்நாளை கழிச்சார் இங்கே இருக்கும்போது. ஓகே, அதுக்கப்புறம் அவர் பிருந்தாவன் சவுத் இந்தியாலாம் போனார். திருப்பி என்ன பண்ணுறாரு, அவருடைய பர்சனல் அசோசியேஷன் ராமாந்திராய், சர்வபட்டாச்சாரியா, சிக்கிமாத்தி இங்கெல்லாம் வந்து திருப்பி பூஜை தான் வந்துடுறார். ஸோ அதனால் பிரபாதம் இந்த ஸ்கிரிப்சர்ஸ்லேயே போட்டிருக்கு. இந்த கலியுகத்துக்கான அந்த ஆன்மீக மூமெண்ட் வந்து உத்கல்னா ஒரிசா, உத்கல் இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஆன்மீக மூமெண்ட். அதனால் பிரபாதம் சொல்கிறாரு, கௌடிய வைஷ்ணவஸ்க்கு வந்து இந்த ஒரிசா வந்து ஸ்பெஷலான பிளேஸ். ஏன்னா அவங்களுடைய குரு மகாராஜ் இங்கே தான் அவதரிச்சார், பூரியில் தான் அவதரிக்கிறார். பூரியில் வந்து பக்தி வினோத் தாக்கூர் ப்ரே பண்ண உடனே அவங்க பிரசாதமாக வந்தது தான் பெபுல பிரசாத். ஓகே, பெபுல் பிரசாத் பிறந்த உடனே அந்த இடத்துல ரத யாத்திரை வந்து நின்றோம், ரதம் நின்றோம். அப்போ அவங்க அம்மா வந்து குழந்தைய வச்ச உடனே கார்லன் வந்து விழும் குழந்தை மேலே. ஓகே, அப்போ பக்தி வினோத் தாக்கூர் புரிஞ்சுப்பார், இவர் தான் அந்த பிரசாதம் சொல்லிட்டு. ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். ஓகே, இந்த ஒரிசா, அதுலேயும் எஸ்பெஷலி பூரி. ஸோ பூரியில் ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். we have got a little place here, it does not matter, it takes time, slowly surely we can develop this place. புவனேஸ்வரில், ஏன்னா புவனேஸ்வர் வந்து கேபிட்டல் ஆஃப் ஒரிசா.
நிறையா டூரிஸ்ட் இங்கே வருவாங்க ஒரிசாவுக்கு. ஸோ அதனால் நம்ம அந்த ஒரியன்ஸை வச்சு என்ன பண்ணலாம், இதை வந்து இந்த கோயிலை கட்டி பிடிக்கணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, கௌர் கோவிந்த் சுவாமி மகாராஜ் அவர் தான் எடுத்திருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கீர்த்தன் பிரசாரம் ப்ரோக்ராம் நைட்டில் அரேஞ்ச் பண்ணுறாரு. கொஞ்சம் பேர் தான் வராங்க. ஏன்னா ஒரிசாவில் இன்னும் ப்ரீச்சிங் ஆரம்பிக்கல. பிரபாதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பிரசாதம் கிடைக்கிற நிறைய குழந்தைங்களாம் வராங்க பக்கத்துலேருந்து, வில்லேஜ்லேருந்து. ஸோ பிரபா சொல்கிறார், இங்கிலீஷ் பெங்காலி ஹிந்தியில் பேச முடியும், எனக்கு ஒரிசா தெரியாதுன்றார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், இங்கிலீஷில் பேசுகிறார். கௌர் கோவிந்த் மகாராஜ் என்ன பண்ணுறாரு, ஒரிசாவில் டிரான்ஸ்லேட் பண்ணுறார். இந்த பௌதிக லோகத்தில் வந்து எப்பயுமே வந்து பகவானை எதிர்க்கிறதுக்குள்ள சக்திகள் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது இந்த பகவானுடைய சுப்ரீமேசியை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதனால இந்த மூமெண்ட்டுக்கு நிறைய விதமான தடங்கள் இருக்கு. ஏன்னா இந்த உலகமே பார்த்தீங்கன்னா இப்போ காட்லெஸ் சொசைட்டியாக மாறிடுச்சு, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு சொசைட்டியாக மாறிடுச்சு. இந்தியாவிலே என்ன பண்ணுறோம், பகவத்கீதை பேசின இந்த 2 இடத்துலையே வந்து இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. பெரிய பெரிய ஸ்காலர்ஸாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்காங்க, அவங்க பகவத்கீதை எடுத்துக்கிறாங்க, ஆனால் பகவான் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க பகவத்கீதை இது மாதிரி நூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணரை மறுக்கிறாங்க. இந்த மாதிரி எதுவுமே யாருமே கொஸ்டின் கேட்கல. 10 நிமிஷம் பேசுகிறார் பிரபாத். ஓகே, புவனேஸ்வர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா கிளைமேட் இன்னும் பயங்கர ஹாட்டாக இருக்கும், பகலில் நைட்டு பயங்கர கோல்டாக இருக்கும். அந்த மாதிரி பிரபாத் பிடிச்சிருக்குது கிளைமேட். ஸோ நைட் என்ன பண்ணுறார், திருப்பி டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிக்கிறார். அகமதாபாத்தில் பண்ணல, திருப்பி இங்கே ஆரம்பிக்கிறார். பாம்பேலேருந்து கிளம்பி கும்பமேளா வந்துட்டு திருப்பி இங்கே கல்கட்டா வந்து அதுக்கப்புறம் புவனேஸ்வரில் ஆரம்பிக்கிறார், எழுத ஆரம்பிக்கிறார். 9th கண்டம் முடிக்க போகிறார். ஓகே, அப்போ அவருடைய ஹெல்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து கௌர் கோவிந்த் மகாராஜ் என்ன பண்ணுறாரு, அந்த பிரபாத் இருக்கிறதுனால நம்ம வந்து அடிக்கல் நாட்டு விழா நடத்திடலான்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். நித்யானந்த பிரபுடைய அப்பேரன்ஸ் அன்னைக்கு நித்யானந்த திரையோதசி தானே அது, அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டு விழா பண்ணுறாங்க. பிரபாத் சொல்கிறார், ஓகே நான் அது வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பிரபாத் வந்து இந்த மாதிரி உடம்பு சரியாதனால ஃப்ரைடு ஐட்டம் சாப்பிடக்கூடாது. ஃப்ரைடு ஐட்டம் இருக்குல்ல, அது சாப்பிடக்கூடாது. அவர் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரில் குக் பண்ணுறது யார், பாலிகா தேவி மாதாஜி, ஸ்ருதி ரூபா தேவி மாதாஜி. இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப நியூட்ரியஸ் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் எதுவுமே ஃப்ரை பண்ணிக்க மாட்டாங்க, கீழே நெய்யில் ஃப்ரை பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் குக் அவங்க. அவங்க பிரபாத் கேட்பார், எனக்கு ஃப்ரைட் ஐட்டம் கொடுப்பேன், ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க பிரபாத். ஓகே, ராமேஸ்வர சுவாமி மகாராஜ், கர்காமுனி சுவாமி மகாராஜ், பவானந்த சுவாமி மகாராஜ், இவங்கெல்லாம் பிரபாத் உட்காந்து இருப்பாங்க. அவருடைய குடிசையில் உட்காந்து இது மாதிரி டீப் ப்ரோக்ராமிங் அமெரிக்காவில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இஷ்யூ போயிட்டு இருக்கு இஸ்கானுக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இது மாதிரி இஸ்கானோட எனிமீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் இந்த டயத்தில் நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க, ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரபா என்ன பண்ணுவார், அந்த சப்ஜெக்ட் மாற்றி சொல்லுவார், எனக்கு இமீடியட் பண்ண என்ன, என்னால் எனக்கு ஹெல்த் சரியில்லை, இப்போ என்னால் சாப்பிட்றது கூட செரிக்க மாட்டேங்குது, எனக்கு இன்னும் கையிலையும் காலையும் உள்ள வீக்கம் போகல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆக்சுவலாக வீக்கம் கையிலையும் காலையும் வந்து பாத்ரூம் ஒருத்தர் அடிக்கடி போனார்னா அவர் இறக்கக்கூடிய அந்த இது வந்துடுமா. பிரபா சொல்வார், கை காலில் வீக்கம் வந்து பாத்ரூம் அடிக்கடி போனாங்கன்னா அவங்க கொஞ்ச நாள் இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி, அதான் சிம்டம், இறக்கிறதுக்கு முன்னாள் சிம்டம். ஓகே, இது உங்களுடைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு அஃபெக்ட் பண்ணதான்னு சொல்லி ராமேஸ்வர சுவாமி எனக்கு கேட்பார். அது அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பிரபா சொல்வார். அது போய்கிட்டே தான் இருக்கு, அது அஃபெக்ட் ஆகாதுன்றார். ஓகே, அவருடைய டிக்டாட்டிங் டிக்டாட்டிங் மிஷினை வச்சு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து 9th காண்டில் விட்டதுலேருந்து ஆரம்பிக்கிறார் திருப்பி. ஸோ அப்போ சொல்கிறார், ராமேஸ்வரம் சொல்கிறார், உங்களுக்கு டாக்டரை பற்றி ரொம்ப லோ ஒப்பீனியனாக இருக்குது, டாக்டர்னால ரொம்ப நல்ல ஒப்பீனியன் கிடையாது பிரபாதருக்கு. எஸ் பிரபா சொல்கிறார், நான் வந்து டாக்டர் இல்லாமல் சாக விரும்புகிறேன். எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனாலும் நீங்கள் டாக்டரை கூப்பிடாதீங்க, எல்லாம் சேர்ந்து ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணுங்கள், டிஸ்டர்ப் ஆகாதீங்க, எல்லோரும் இறந்து தான் போகணும் கட்டாயம், நம்ம வந்து நிம்மதியாக இறந்து போகலாம் டாக்டர் இல்லாமல். இந்த மாதிரி மெடிசின் இன்ஜெக்ஷன் குத்தி இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் வேண்டாம், சேன் ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணி கிருஷ்ணா டிபெண்டன்ஸ் ஆகிட்டு நம்ம அப்படி நார்த்தஷாகதம் முதன்வந்தி பிரகலாத் மகாராஜ் பாடுவார், பாலஸ்ய நேகர்பணம் அப்படி சொல்லி பாடுவார். ஸ்லோகம் இருக்குல்ல,
அவங்க அம்மா அப்பா இருந்தாலுமே பையனை காப்பாற்ற முடியும்னு அவசியம் கிடையாது. ஹாஸ்னி நான் ஒரு கதை ஸ்லோகம் பாலஸ்ய ஹே கிருப்பணம். டாக்டர் இருந்தாலும் பேஷண்ட்டை காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம், பாலஸ்ய நேஹ கிருப்பணம். போட்டு நல்லா போட்டு இருந்தாலுமே அவங்க கரையை கடக்க முடியும்னு சொல்லி உத்தரவாதம் கிடையாது. இந்த மாதிரி பிரகலாத் மகாராஜ் உங்களுடைய அனுகிரகம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லி பிரகலாத் மகாராஜ் சொல்வார். நார்த்த சகரம் உத்தன்வந்தின்னு சொல்லி முடியும். ஓகே, ஹரிசவரி பிரபு சொல்வார் இந்த மாதிரி என்ன பாலஸ்ய நேக, பாலஸ்யன்னு ஆரம்பிக்கும். அதுதான் அந்த ஸ்லோகம் தான். ஸோ அது என்ன நரசிம்மதேவரே இருக்கா? ஆமா, நரசிம்மதேவரே நரசிம்மா உதன்வந்தி மஜ்ஜுதனோ பிதிவிதை இகஞ்சேஷஸ் தாவத் விபோ தனுபிருதம் தத்வத் உபசித்தனம் சித்தனமா பாலஸ்ய நேஹ சரணம் பிதரௌ நரசிம்மா நாதஸ்ய சாகரம் தன்வந்தி மஜ்ஜதௌனோ தப்தஸ்ய தத்பிருதிவிதை யாய்ஹாஞ்சேஷ்ட தாவத் விபோ தனுபிருதாம் தவத் உபேக்ஷிதானாம் தவத் உபேக்ஷிதானாம். ஓகே, நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டாக்டராலையும் காப்பாற்ற முடியாது, போட்டும் காப்பாற்றாது, எதுவுமே நம்ம காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் worldly conception of life, embodied souls neglected and not cared for by you. உங்களை இந்த மாதிரி யார் உங்களால் நிராகரிக்கப்பட்டாங்களோ அவங்க எந்த விதமான ரெமெடிஸ் எடுத்தாலுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணாலுமே ஹாப்பியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்றார். ஓகே, இதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறார் பிரபாத். அப்போ கர்கமணி சுவாமி சொல்கிறார், ஓகே ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்குறதுக்காக டாக்டர் கூப்பிடலாம்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். எஸ் பிரபாத், ஆனால் சிவியரான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க, அந்த சர்ஜரி இந்த சர்ஜரிலாம் எடுத்துக்கிறாங்க. பெட்டர் நாட் டு டேக், பெட்டர் டு சாண்ட் ஹரே கிருஷ்ணா அப்படின்ட்டார். ஓகே, அப்போ பிரபாத் பவானந்த சுவாமி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு முதல்ல ஹெல்த் சரியாதப்ப நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், எல்லா டெம்பிளையும் சேண்ட் பண்ணோம், ஸ்பெஷல் கீர்த்தனை வச்சுருந்தோம். நோ, என்னுடைய ஹெல்த்துக்காக நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, உங்களுடைய கீர்த்தனை நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரோக் வந்ததில்ல 1967, 10 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக 2 ஹார்ட் அட்டாக் 3வது ஹார்ட் அட்டாக் இறந்துருவாங்க. பிரபாத் 3வது அட்டாக் அவர் பொழிச்சிட்டார். ஓகே, ஸோ அது ரொம்ப ஃபேட்டல். ஓகே, அதுக்கப்புறம் அவர் பிரபாதுக்கு இதுக்குள்ள ஏதோ மண்டைக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டே இருக்கும் பிரபாத் மீன். ஆமாம், ஆரம்பில் இல்லை, அந்த ஃபேட்டல் அஃபெக்ட் ஆச்சுல 1967 ஒரு அட்டாக் இருந்ததில்ல, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சத்தம் கேட்டே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரபாதுடைய மெயின் இது என்னன்னா, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டயபெட்டிஸ்னால அவருக்கு மெயினாக என்னது டயட் தான். இப்போ ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இன்சுலின் எடுப்பாங்கல்ல, பிரபாத் இன்சுலின் எடுக்கல, டயட் தான். ஸ்ட்ரிக்டாக டயட் பண்ணிட்டா சரியாயிடும். ஆனாலும் பிரபாத் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ண மாட்டார். இந்தியன் குக் இருந்தார் அப்போ, சாந்திலான்னு சொல்லிட்டு சூப்பராக குக் பண்ணுவார் மசாலா ஐட்டம்லாம். சாந்திலா புவனேஸ்வருக்கு இருக்கார் அவர். ஓகே, வந்திருக்கார் அவர். நல்லா ஸ்பைசி கீலாம் போட்டு சூப்பராக பண்ணுவார். கர்கமணி சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் அவர் கூட இருக்கணும்னு பிடிக்கும். அவர் அது பிரசாதம் சாப்பிட்டு வயிறு சரியில்லாம் போகும், இருந்தாலும் அதான் சாப்பிடுவார். கர்கமணி சுவாமி மகாராஜ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்போ பிரபாத் என்ன சொல்றாங்க, சாந்திலால் பண்ற பிரசாதத்தை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். சில சமயம் அதை சாப்பிடுவார். ஓகே, இதெல்லாம் பார்த்தா அந்த சர்வெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுவாங்க. இது என்ன ஃப்ரைட் ஐட்டமே சாப்பிடுவாங்க, டாக்டர் சொல்லியிருக்காரு, இவர் என்ன இப்படி சாப்பிட்றாருன்னு சொல்லி இந்த சாந்திலால் பிரபு புக் பண்ண சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா பிரபாத் கேட்குறாருல, ஒன்றும் செய்ய முடியல. அப்போ கர்கமணி சுவாமிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, சாப்பிட்டு ரொம்ப ஸ்பைசி சாப்பிட்டேன். அப்போ பிரபாத் பார்க்குறாரு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான்னு சொல்லி பிரபாத் கேட்குறாரு. கர்கமணி சுவாமி ஆமாம் பிரபாத்ட்டார், இருந்தாலும் நான் சாப்பிடணும் பிரபாத் அப்படின்றார். சில பிரபாத் நீங்களும் சிம்பிளாக சாப்பிட்றீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைஸ் ஃபுட் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கர்கமணி சுவாமி கேட்குறாரு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க, சும்மா ஸ்பைஸ் ஃபுட் சாப்பிடுங்கன்றார். ஓகே, பிரபாத் சொல்கிறார், ஆமாம்மா எனக்கு நானும் சில சமயம் சாப்பிட தான் செய்வேன், இல்லைன்னா என்ன டேஸ்ட், ஒரு டேஸ்ட்டும் இருக்காது பிரசாதத்தில், டேஸ்டே இல்லாமல் என்ன வாழ்க்கை என்ன இருக்குது
அப்படி சொல்லி 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஓகே, 2 பேரும் தீர்மானம் பண்ணுறாங்க, இனிமேல் இந்த மாதிரி டேஸ்டான பிரசாதம் தான் சாப்பிடுவோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க. அப்போ கருகமணி சுவாமி சொல்கிறார், நாம் இந்த பிரசாதம் சாப்பிட்டு இறந்தாலும் பரவாயில்ல. பிரபாதம் சிரிக்கிறாரு. ஸோ அதான் கடைசி நாள் அங்கே இருக்கிறாங்க. ஓகே, அப்போ ராமேஸ்வர சுவாமி வச்சுக்க கடைசி நாள். அதுக்கு அடுத்த நாள் வந்து இன்னொருத்தர் வந்துடுவார், சத்ஸ்வரூப் மகாராஜ். இது எதுனாலே அவர் வந்துடுவார். ஸோ ராமேஸ்வர மகாராஜ் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அடுத்து கிளம்பணுங்க, ஊர் யூஎஸ் கிளம்புறாரு. அவருடைய புக் டிஸ்ட்ரிபியூஷன் டியூட்டியை பார்க்கணும். திருப்பி கடைசியில் கேட்குறார், வாரை பற்றி கேட்குறார், எப்படி இந்த வார் போகும் இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சொல்லி கேட்குறார். இந்த மாதிரி வார் வந்தனால நமக்கு நல்லதான்னு கேட்குறார். இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் வந்தால் கிருஷ்ண காட்சி ஸ்ப்ரெட் பண்ண ஆமான்றார் பிரபாதர். பரித்ராணாய சாதனா விநாசாஸ்தான். எப்பப்போ இந்த மாதிரி வருதோ அப்போ நிறைய பேர் இறந்துடுவாங்க. அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், கிருஷ்ணோட நல்லா பரப்பலான்றார். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டார். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதெல்லாம் எடுத்துக்கணும். வி ஆர் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிஸ்ட். ஆணுக்குள்ளே இல்லை கிருஷ்ணா அனுசீலம். கிருஷ்ணருக்கு எதாவது ஃபேவரபுளாக இருக்கோ கிருஷ்ண பரப்பதுக்கு அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுன்றார். ஓகே, பப்ளிக் ஒப்பீனியன் நம்ம டிபெண்ட் பண்ணிடல, நல்லது கெட்டதுன்னு சொல்லுவாங்க, நம்ம அதை பற்றி இல்லை. எது வருதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தால் போதும், யாருமே நம்மளை அசைக்க முடியாது. ஸ்ட்ரிக்ட்னா என்ன, 4 கிரேட் பிரின்சிபல்ஸ், சாண்டிங், இதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சரினா இந்த மாதிரி வார் நடந்த மாதிரி யாருக்கு என்ன பண்ண தெரியாது, நமக்கு வந்து விஷயம் தெரியுது. பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி அவங்கள வல்ல இடத்துக்கு நமக்கு சக்தி இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். நமக்கு க்ளீனாக விஷன் இருக்கு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, நிறைய பேர் பார்க்க வராங்க புவனேஸ்வரில். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு பிரபாதர், கடவுள்னா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா சொல்றார், யூ ஆர் ஃப்ரம் இந்தியா, நீ இந்தியாவில் இருந்தாலும் உனக்கு கடவுள்னா என்ன தெரியாதா, பாருங்க கலியுகத்தோடைய தாக்கத்தை பாருங்கன்னு சொல்லி சொல்றார். நான் அடுத்து நேற்றைக்கு வந்து ஒருத்தர் கேட்டார் கடவுள்னா என்னன்னு கேட்குறாரு. அப்புறம் நம்ம பாரத வருஷத்துல பகவானே அவதரிச்சிருக்கிறார். இந்த இடத்துல என்ன பண்ண, அவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பகவத்கீதா இருக்கு, ஆச்சாரிகள் தோணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்தியன்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க, கடவுள்லாம் யாருன்னு கேட்குறாங்க, கிருஷ்ணனை யாருன்னு கேட்குறாங்க. ஏன்னா மக்கள் வந்து மிருக சமுதாயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, சாஸ்திரங்கள் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லலாம். ஓகே, அதனால கடவுள்லாம் என்னென்ன தெரியாம போயிடுச்சு நம்ம இந்தியாவில். Indians should be careful of sinking to a position of having to ask what is God. Unfortunately, when he called for questions after lecture, it was the same thing. அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணாவுடைய நேமுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்குறாரு. ஒடியால் புவனேஸ்வரில் கேட்குறாரு. பிரபா கோந்துச்சு, உனக்கு கிருஷ்ணா என்ன தெரியாதான்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், எட்டிமாலஜிக்கல் மீனிங் சொல்லுங்க பிரபாதன்னு சொல்லி சொல்கிறாரு. கிருஷ் மீன்ஸ் அட்ராக்டிவ், கர்ஷத்தி எல்லாரையும் கவர்ந்திழுப்பவர் கிருஷ்ணா. நானா ப்ளஸர்னு நினைக்கிறேன், ப்ளஸர் கிவிங் பொட்டன்சி கிருஷ்ணா அப்படின்னு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணானா ஆல் அட்ராக்டிவ் அப்படின்னு, ஆல் அட்ராக்டிவ் ப்ளஸர் கிவிங் அப்படிங்கிறது எப்படி தெரியாமல் இருக்குன்னா, ராமாயணம் 7வது கண்டம் படிச்சுட்டு 7 வரையும் படித்தாங்க. அதுக்கப்புறம் யார் சீதையோட அப்பான்னு கேட்ட மாதிரி இருக்குன்றார். இந்த மாதிரி பொசிஷன் தான் நம்ம இருக்கிறோம். கிருஷ்ணானா என்ன, கடவுள்னா என்னன்னு சொல்லி ஹூஸ் ஃபாதர் இஸ் சீதா, இந்த மாதிரி இருக்கிற நம்ம பொசிஷன் சொல்லி சொல்றாரு. ரொம்ப டீக்ரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பிரபாதர் வந்து திட்டுறார். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா, நம்ம அந்த சாங் தான் பார்க்கலாம். அடுத்து எது கேள்வி இருக்கா இருக்கும்? இது ஆலவாதில் ஆரம்பிச்சோம் இல்லையா? கரெக்டு. எது கேள்வி இல்லையா? அந்த பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா ஸ்ரீ? உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? சார் உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? இந்த மாதிரி வந்து பிரபாத் சொல்லுவாரு, இந்த மாதிரி அவங்க வந்து ரத யாத்ரா மீன்ஸ் இந்த பந்தல் ப்ரோக்ராம் அது எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒழுங்கா வரலாததுனால அவங்க வந்து பிரபாத் சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் புக்காவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க,
எவ்வளோக்கு எவ்வளோ புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மக்களை சேர்ந்து சரி, நிறைய புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல, 7000 புக் 8000 புக் ஒரு நாள் விற்பாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம புக் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கம்பேர் பண்ணுது. அப்போ அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு? அவங்கள திட்டாலுமே நம்ம உடனே நினைச்சக்கூடாது, நம்ம ரேஞ்ச் தான் நினைச்சக்கூடாது. ஓகே, சரி சாதாரண உனக்கு எதுவும் இந்த வார் பத்தி கேக்குறாரு இல்லையா? ஆமாமா கரெக்ட். சொல்றாரு இல்லையா, வந்து நீங்க நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய பிரசாதம்லாம் இது பண்ணீங்கன்னா கூட வார் வந்து அவாய்ட் பண்ணி அவ்வளோ சக்தி இருக்கு கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட்டுக்கு. ஓகே, வெரி நைஸ். ஓகே, ஹரிப்ரியா ஆனந்தி மாதாஜி, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கருத்துக்கள் இருக்கா? பெங்கால், ஒரிசா அந்த இடத்துல எல்லாம் அந்த அந்த இடம் எல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கு. இது புவனேஷ் தலைநகரம் ஒரிசாவா இருக்கிறதால அங்கேயே ஸ்பீச் பண்ணலான்னு பிரபுபாதர் சொல்றாரு. Thank you Mataji, thank you Mataji. Hare Krishna, thank you. Haraja Mataji. Hare Krishna Prabhu. Hare Krishna. January 14 வந்து 1977 அது 3rd day, அது ரொம்ப ஸ்பெஷல் டே. அப்போ வந்து 1:30 PM இதுக்கு வந்து கும்பமேளாலே இங்கே இருந்த நீங்க கீர்த்தனம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துலயே மக்கள் எல்லாரும் வந்து பிரபுபாதாவை விழுந்து வணங்குறாங்க, பாதங்களை தொட்டு வணங்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சொல்றாரு, யார் சொல்றாரு தெரியல பிரபு, மக்களுக்கு தரிசனம் கொடுத்தது போதும், இப்போ வந்து யார் சொல்றாங்க? ராமேஸ்வர சுவாமி மகாராஜ் அவருடைய செக்ரட்டரி சொல்றாரு, உங்க ஹெல்த் ரொம்ப இதாயிடுச்சு, நம்ம அங்க போலாம்னு சொல்லி வேற இடத்துக்கு போறோம். அங்க போனீங்கன்னா அங்க வெதர் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஹீட்டா இருக்கு, அங்க புக் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இந்தியாவோட கல்ச்சரும் அமெரிக்காவோட மணியும் சேர்ந்து உலகத்தையே மாத்தலாம் ஆன்மீகத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க பிரபு. வெரி நைஸ். தேங்க் யூ மாதாஜி. மகாராஷ்டிர பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எனக்கு உடம்பு சரியில்லை கூட பரவாயில்ல, டாக்டர் வேண்டாம், அதுக்காக நீங்க விரக்தியே அடைய வேண்டாம், சாண்டிங் செஞ்சா போதும்னு ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் சொல்றாரு பிரபு. வெரி நைஸ். தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. கலாதி மாதாஜி. மாதாஜி நீங்க மியூட் எடுக்கல. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு பௌதிக சக்திக்கு மேல ஆன்மீக சக்தி தான் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெரி நைஸ். தேங்க் யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சரி, ஒரு தண்ணியை வந்து அவர் குடிக்க ரொம்ப ஆசைப்படுறாரு, அந்த தண்ணியை குடிச்சாவே எனக்கு உடல்நிலை சரியாயிரும்னு அவர் நினைக்கிறார். விந்தேஸ்வரர் வந்து கடவுளுடைய கண்ணீர், விஷ்ணு பகவானுடைய கண்ணீர். ஓகே, தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.